போட்டோ மட்டும் எடு. அப்படியே கேமரா என்ன நடக்குது? மேல அண்ணாந்து போட்டோ எடுக்கிறீங்க. வீடியோ எடுக்கிறியா? எங்க போறீங்க? அப்படியா? அப்படியா? நீ வேண்டி ஒரு ஃபேன் போடும்போது தம்பி லேட்டு தம்பி மேல டான்ஸரு வீடா குடஞ்சி குடஞ்சி கட்டிட்டு நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மட்டும்தான் இருந்துச்சு. தம்பி ஏழு இதுக்குள்ள வெட்டவே அதே நான் ஃபர்ஸ்ட் அம்மா பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என் கூட தான் ஆமா கதை சொல்றேன். அந்த கதை கேட்குது. ஃபேன் ஓடாதீங்க. இங்க வரேன். ஓகே இத்தரேன். ஏய் நீ போட்டோ எடுங்க. இவன் அனுப்பி விட்டு பேசுதா அப்படில நான் பார்த்துக்கிறேன். இந்த வச்சு போட்டோ அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷம். போட்டோ எடுக்கிறாங்களே நல்லா இல்ல. தெரியுது. நீதான் அடி வாங்குவேன். கரெக்டா சொல்லுவேன். என்னை திட்டின்றாங்க. நான் சைக்கிள் எடுத்து போறேன். திட்டியா நீ தானே வரவேன். எங்க திட்டிங் சைக்கிள நான் ஓட்டு வந்துருவேன். எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ நல்லா இருக்கா? ஒரு கேவலமா இருக்கு. எடுத்து ஒரே ஒரு போட்டோ ஓகே பிடிச்சுக்க. இந்த காலத்துக்கு இப்படி போட்டு கஷ்டம். அதை போய் எடுத்துக்காங்க. போடா எப்படி இருக்கீங்க? அப்படி பேசுறாரு. பல்லு தெரியுமா? இங்க இப்ப வேற போட்டு எடுத்துருக்க. கை மட்டும் தெரியும். நீ ஓட்டு தம்பி. அப்படி
அப்படி ஒன்னு எடுக்கணும் மிஸ்ஸா என்ன நீ எங்களே எடுத்துப்பியா நீனு அடி அவ்வளோ கழுத்து நேரம் வேணும் கழுத்து இல்லையா அந்த பையன் எடுக்கிறேன் கொஞ்சம் பையன் எடு இப்படி பாட்டு பாடவா அதெல்லாம் ஒரு ஸ்லோல வரும் கீழே வந்துருவேன் ஒரே ஒரு பொண்ணு எடுக்கிறேன் இந்த மாடி கேட்டாலே தம்பி மாடிக்கு வாமா வாடா எல்லாம் கிளம்புறாத தூரத்துல இருக்காங்க அதான் ஜூம் பண்ண முடியல அதான் ஜூம் பண்ண அப்படி அது பிரைட்னஸ் பின்னாடி நேரா டேங்க் தெரியுதா இங்க பாரு ரமேஷ் நீ சொன்ன கொடி வளர்த்த வீடு எனக்கு நிச்சயம் வீடு நல்லா இருக்கு நாங்க எல்லாம் இப்போ பிரபா வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரா நம்ம போய் இன்டர்வியூ பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பிரபாவை. பிரபா வந்து அவங்க வீட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு நான் வாங்க. இப்போ வந்து நாம வந்து இங்க வந்திருக்கோம், பிரபா வீட்டுக்கு வந்திருக்கோம். திருப்பி சொல்றேன் வாங்க. இப்போ வந்து ரமேஷ் வந்து இதை வந்து ஜூம் பண்ணிட்டு இருக்கா. இதை போட்டோ கேமரா படிக்கிறது வந்து ரமேஷ். ரமேஷ் இப்போ 3 பேர். இப்போ நாங்க 3 பேர், நானு ரமேஷ், பிரபா, சுமதி, நாங்க 4 பேர் உங்க பிரபா வீட்டுக்கு வந்திருக்கோம். 3 பேர் பிரபா வீட்டுக்கு 4 பேர் ஏதோ வளரிங்க தெரியல அப்படி காம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. சரி இப்போ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சுமதி ஃபர்ஸ்ட் எனக்கு சுதா வந்து இப்ப காம்பேரிங் பண்ண போறா. அதனால வந்து சரியில்லை சுமதி. ஏய் விழுந்துறாதீங்க, 2 பேரும் பின்னாடி பறந்துட்டு போய் விழுந்துறாதீங்க. ஓடுவா பாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஒழுங்கா நிக்காத காரணத்தால நம்ம 2 பேரும் அடச்சு நில்லுங்க. நில்லுங்க. இதான கொஸ்டின் தான். வாங்க சுமதி நீங்க வாங்க. சுமதி இங்க வாங்க. நீங்க வந்து நில்லுங்க. சுமதி நில்லுங்க. சரி என்ன கொஸ்டின்? சுமதி ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டாங்க, அதனால சுமதிகிட்ட இருந்து கண்டினியூ பண்ணலாம் நான் நினைக்கிறேன். வயிற்று வேலை கிள்றாங்க, ரொம்ப வலிக்குதுங்க வயிறு. என்ன சரி இப்போ பிரபா சொல்லுங்க. பிரபா என்ன சொன்ன? 3 வருஷம் எப்படி இருந்தது? காலேஜ் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா ஜாலியா போச்சு. எப்படி என்ஜாய் பண்ணீங்க காலேஜ் லைஃப் சொல்லுங்க. எல்லார்ட்டையும் பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன, எல்லாத்தையும் பத்தி சொல்லுங்க. அதான் நேற்று சொன்னேன்ல. நேற்று சொன்னீங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? ஏங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. என்னங்க சொல்ல ரமேஷ்? ஏக்கே சொல்றீங்க? ராஜேஷ்வா என்ன ரெக்கார்ட் ஆக
ரமேஸ்வரி வந்து இப்போ வந்து பேசு பிரபா. என்ன பேசுறேன் எல்லாத்தையும் பத்தி கிளாஸை பத்தி சும்மா பேசு. அவ்வளோ சார் எப்படி ஆமாம் சார் மொக்க கிளாஸ். ஆமா அதான் கிளாஸ் மொக்க கிளாஸ். ஒரு பையனோட நல்லா இல்லை. ஆமா சரி இப்போ நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதனால ஸ்டார்ட் பண்றேன். என்ன நம்ம கிளாஸை பத்தி சொல்லணும்னா எல்லாமே நல்ல பசங்க தான், ஆனா ரொம்ப கெட்ட பசங்க. நல்ல பசங்களும் சொல்ல முடியாது, கெட்ட பசங்களும் சொல்ல முடியாது. 5 விரல் எப்படிங்க எப்படி இருக்குங்க, அதே மாதிரி தாங்க எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை நினைச்சுக்கோங்க. சரிங்க, வேற எதுவும் நம்ம கிளாஸை பத்தி நான் ரொம்ப தப்பா சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா போட்டு கொடுத்துட்டீங்க. ஏன்னா சொல்லாதேன்னு சொல்லவே இல்லைங்க. சொல்லாதேன்னு சொன்னதாங்க முதல்ல போய் சொல்றாங்க. என்னங்க அது என்னால அது என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அதனாலதாங்க நான் இப்ப நல்ல பேர் வாங்கிக்கேன். சரி ஏன்னா அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்லணும் கிளாஸ் கிட்ட கேட்போம். கொஞ்சம் பக்கத்துல இருக்காதீங்க, க்ளோஸா இருக்காதீங்க. ஃபேஸை பார்த்தா டெரரா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன், சவுண்டு கேட்காது. அதை மட்டும் வேற இந்த பையனையும் நீ விரட்டுற. நீ தெரிஞ்சிட பேரை பார்த்தா என்ன செய்யும் உனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்க பையனை பத்தி பேசிட்டு இருக்கா, அதனால வந்து எதையும் கண்டுக்காதீங்க. அவன் வந்து மருமகன், அதாவது சுமதி அத்தைன்னு கூப்பிட்டா ஒரு பையன் என்னைய சித்தின்னு கூப்பிட்டான். அதனால சுமதி அத்தைன்னு கூப்பிட்டான். பிரபா வந்து சித்தி, சின்ன சித்தி. என்ன எப்படி எப்படி இருந்தா பிடிக்கும்? உங்க ஆளை பத்தி நான் இன்டர்வியூ பண்றேன். பிரபா வந்து பிரபாக்கு எப்பவுமே வந்து இதே வேலைதான். எப்படி இருக்கும் அவளுக்கு எல்லா மேட்டரும் தெரியும் பிரபாக்கு. பிரபாக்கு கஷ்டமே கிடையாது. பிரபா கல்யாணம் பண்றது கஷ்டப்பட தேவையில்லை, எந்த மேட்டரும் கத்துக் கொடுக்க தேவையில்லை. பிரபாக்கு எல்லாம் தெரியும். பிரபாக்கு எல்லாம் தெரியும். அவன் எனக்கே கத்து தெரியும் சொன்னா, எனக்கு கத்து தெரியும் எல்லாமே கத்து தெரியும் சொன்னா. பட் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்ப என்னோட இன்டர்வியூ முடிஞ்சது. அப்படியே பிரபா சுமதி எடுத்துக்கோங்க. பேசுவேன், என்னோட இன்டர்வியூ முடிஞ்சது. சுமதி சொல்றான் பாரு. சுமதி சொல்லு. ஏன்பா தம்பி என்னது சரி பிரபா, உன்னுடைய வருங்கால கணவர் எப்படி அமைய வேண்டும் உனக்கு? நான் சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி அமையணும், ஆனால் நடக்குமான்னு தெரியல. நீ சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி அமையணும்னா அப்போ வந்து நீயாவது ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு ரோபோவை ரெடி பண்ணிக்கோ. அதான் நீயாவது ரெடி பண்ணிக்கிறோம். அது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணிக்கோ. அப்புறம் என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கு? என்னென்ன ஆசைனா அது வருங்காலத்தை பத்தி என்ன நினைக்கிற? எத்தனை குழந்தைங்க வேணும்? 2. 2? சரி 2. ஆனொன்னு பொண்ணுன்னா 10 பையன் அடுத்து பொண்ணு. சரி, எப்படி வளர்க்கணும் 2 பேரையும்? அதான் அவங்க இஷ்டப்படி. அவங்க இஷ்டப்படி வளர்த்துக்குங்களா? சரி, லவ் மேரேஜ்னால ஓகே. ஏன்னா நீங்க பண்ண முடியல, அதனால அவங்கள பண்ணலாம். அப்படியே வாங்க. இதே கொஸ்டின் வந்து சுமதிக்கு ரிப்பீட். சுமதி, உன்னுடைய வருங்கால கணவர் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரியா? காலாட்டாம பேசுங்க சுமதி, அப்பதான் நல்ல பதில் வரும். ரேக்கர்ஸ் பாய்ஸ் சொல்லுவாங்களே. ராக்கர்ஸ். ராக்கர்ஸ்ல அது ராக்கர்ஸ் கிடையாது, ராக்கர்ஸ். ராக்கர்ஸ்னா டெரர் பாய்ஸ். அதுக்கு வந்து நீங்க சென்னை சைடு சேரிக்குப்பம் இந்த யார் எப்படி கட்டிக்குத்துக்கு வந்தேன் வெட்டருவா விச்சருவா முருகன் அவ்வளோ விச்சருவா முருகன் பட்டாசு பாலு சாந்திரா கிராவி இப்படிதான் சுமதிக்க பத்தி நான் சொல்ல வேண்டியது. அவரை பத்தி சொல்ற உண்மையில அவர் ரொம்ப பாவம். அதை நான் எப்படியா சமாளிச்சுக்கிறீங்களோ சொல்லிட்டாரு அவரு. கிளாஸ பத்தி சொல்லுங்க. நம்ம கிளாஸ் 4 வரியில லட்சம் சொல்லுங்க. 4 வரியில லட்சம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை கிளாஸ்ல. என்ன சொல்ல? யாரை பத்தி சொல்ல? யாரை பத்தி வேணாலும் சொல்லலாம் கிளாஸ்ல. தம்பி இதான் இருக்கான்.
நான் கேக்குறேன், மொக்க டீம் பிடிக்குமா, காண்டு டீம் பிடிக்குமா, முக்கியமானவங்க பிடிக்குமா? அடி ஏபிசி. ஆப்ஷன் ஏ மொக்க டீம், ஆப்ஷன் பி காண்டு டீம், ஆப்ஷன் சி முக்கியமானவங்க. காண்டு டீம் காண்டு டீம் காண்டு டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காண்டு டீம்ல ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு கேரக்டர். நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நல்லா ஆறுதான். சரி, மொக்க டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொக்க டீம் அவங்க சீன் போடணும்னு நினைப்பாங்க, பட் அது சீன் மாதிரியே இருக்காது. முக்கியமானவங்க வந்து ஆப்பம் வாங்கிட்டேன். ஆப்பம் பிரேக். ஆஃப்டர் த பிரேக்கு அப்புறம் பிரபா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி பிரேக்கு அப்புறம் பிரபா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சுமதி கிட்ட பேசுறோம். கேளுங்க. நம்ம கிளாஸ்ல மொக்க டீம், காண்டு டீம், அந்த முக்கியமானவங்க 3 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது முக்கியமானவங்க 3 பேரை பத்தி சொல்றதுக்கு? முக்கியமானவங்க 3 பேரை பத்தி சொல்லவே வேண்டாம். எனக்கு பிடிக்கல. என்னது காண்டு டீம் ரொம்ப பிடிக்கும். மொக்க டீம் கேர்ள்ஸ் பத்தி என்ன சொல்ல? நம்ம 4 பேர் பத்தி சொல்லவே விரும்பலனால பேசு தம்பி பேசு. அப்படியே சாப்பிடு. இப்போ வந்து இப்போ வந்து எங்களுக்கு ஆப்பம் கிடைச்சிருக்கு. ஆப்பத்தை சாப்பிட போறோம். ரமேஷ் இந்த ஆபத்தை பாருங்க, இங்க பாருங்க. இதெல்லாம் வெங்கடேஷ் பார்த்தா வயிறு எரியுவான். இது வந்து வெங்கடேஷ் காண்டியே நான் இப்படி காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வெங்கடேஷ் வயிறு எரியறதுக்காண்டியே நான் அப்பத்தை நான் சாப்பிடுறேன். பாருங்க ஆப்பம் இது சாப்பிட்டு வெங்கடேஷ் சூப்பரா இருக்கு. வெங்கடேஷ் ஆப்பம் உனையதான். அப்ப வெங்கடேஷ் இந்த ஆப்பம் திங்கிறப்பெல்லாம் உனையதான் இனிமே நினைப்பேன். ரமேஷ் இது பண்ணுங்க, கிளம்பிட்டு பண்றேன். ஆப்பா வெங்கடேஷ், ஆப்பா வெங்கடேஷ் பாவம். அடுத்த கொஸ்டின் ரமேஷ். இது அதான உண்மை. எனக்கு ஆப்பம் இந்த இருக்குது. எவ்வளவு பெரிய ஆப்பம், எவ்வளவு பெரிய ஆப்பம். தம்பி கீழே இருக்கு, மங்கிட்டு வாமா. இங்க பாரு, அந்த வாலிய போய் எத்தனை இருக்கு நீங்க வா. எதுக்கு பா ஏன் பேசுறாங்க உங்க நீங்க விக்கிறதுக்கு? அப்படியா? இழுக்காத, என்ன சும்மா அப்படியே என்ன. இப்ப நான் தண்ணி குடிக்கிறேன். ஆப்பம் சாப்பிட்டேன். மூச்சு வாங்குது அப்படியே ஒரே வேலை. பாவல அங்க அங்க நான் முடிச்சிட்டேன். தம்பிக்கு ஆப்பம் நான் தண்ணா குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடணும். அவன்கிட்ட நேரம் அவன்கிட்டயே வாய காமிக்கிறான். நல்லா சொல்லு. வெங்கடேஷ் சொல்லு. வெங்கடேஷ் சொல்லு. சொல்லுடா. வெங்கடேஷ் லைட். இப்ப சாப்பிட்டு சுமதி கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாமே. முக்கியமானவங்க மொக்க காண்டு என்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. யார பத்தி சொல்லல? முக்கியமானவங்க பத்தி நீங்க முக்கியமா சொல்லணும். சொல்லுங்க. அது ஆமா என்ன யார் பேசுற? மொக்க டீம் சரியான லூசு டீம். காமிச்சு வைங்க.
அதுல இந்த சுந்தர்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப மோசமான வேலை. சொல்ல வாய மூடிட்டு வேற யாரு இங்கதான் முக்கியமான கொஞ்சம் ஜீனியஸ் மாதிரி இருக்காங்க. பட் அவரை பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்ல. ஹோட்டல் மட்டும் எல்லாரையும் கல்யாணத்துல கண்டிப்பா அவரை எல்லாரும் கல்யாணத்துல பாக்கலாம். கல்யாணத்துல காமிப்பானா? அப்புறம் வேற யாரு? ரமேஷ் என்ன ரமேஷ். சரி, இவ்வளவு நேரம் ரமேஷ் எங்களை இன்டர்வியூ பண்ணிருக்கா. நாங்க ரமேஷ் கொஸ்டின் கேட்கறோம். நாங்க 3 பேருமே கேட்கறோம். அதை நீங்க இப்ப பாக்க போறீங்க. நீங்க பாருங்க. இப்போ ரமேஷ் ஆப்பன் சாப்பிட்டு நம்ம கிட்ட பேச போறாங்க. பேசுங்க. ரமேஷ் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும். தம்பி சாப்பிடுறதுக்கே எடுத்துக்கணும். சொல்லுங்க ரமேஷ், உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? நம்ம கிளாஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா உங்க இடியட்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் அப்பதான் சவுண்ட் கேட்கும். சரி சொல்லுங்க. கிட்ட வந்துடாத. சொல்லுங்க. ஸ்கூல் லைஃப்பை விட காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓஹோ. காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நீங்க அவங்களோட அவ்வளவு மிங்கிள் ஆயிட்டீங்க. ஃபியூச்சர்ல ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும்னு ஆசை. கண்டிப்பா உங்களோட கனவு நினைவாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் எல்டிசில ஜாயின் பண்ணணும். அந்த கனவை மட்டும் நீங்க தவிர்த்தா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். இது நல்ல முடிவு. இந்த முடிவை கூட எடுத்துக்கலாம் நீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடு. கண்டிப்பா கூப்பிடுறேன். ஒரு டக்குனு எல்லாம் போயிட்டாங்க, வரமாட்டாங்க, கூப்பிடாம இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. நீங்க தான் வரணும் எல்லாரும். அப்புறம் ராஜி எனக்கு தான் ஃபீல் ஆகுது. ஃபீல் பண்ணாதீங்க, அதான் நாங்க இருக்கோம்ல கூட. ராஜி இல்லை கொஞ்சம் ஃபீலாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல. அதான் அது உண்மை. உங்களோட இப்போ கொஞ்ச நாள் பழகிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே பழகிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். இப்ப முன்னாடி பழகிருந்தா நீங்க எங்களை மறந்துருப்பீங்க. லாஸ்டா பழகிருந்தனால தான் இன்னும் எங்களை லைஃப் ஃபுல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க. இதான் உண்மை. இதான் நல்லா இருக்கும். இப்படி பழகி இதான் நல்லா இருந்திருக்கும். பழகுறதுக்கு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும். ஓ, உங்களோட பாலிசி அப்படியா இருக்கலாம் கூட. நீங்க அப்படிதான் இருப்பீங்களா தெரியல. என் கண்ணாடி எட்டு பேர் விழுந்துடாத கேள்வி பேச சொல்றேன். உங்களோட ஃபியூச்சர், அதாவது உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவும் கிடையாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு ஆனால் இருக்கணும்னு ஒரு சில ஆசை இருக்கு. நம்மளை பையங்கன்னா இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி கிடைச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? அதாவது எப்படி தான் நான் சொல்றேன் கேட்குறேன். ராஜு மாதிரி கேரக்டர், அருண் மாதிரி போடு அருண் மாதிரி உடம்பு ஹைட்டு. சரி, அப்புறம் பேச்சு வந்து யார் மாதிரி செந்தமிழ் மாதிரி கனவு வெங்கடேஷ் மாதிரி இருக்கணும். லைஃப் ஃபுல்லாக காமெடியாக போகணும்னு நினைக்கிறீங்க உங்க லைஃபே. ஸ்ரீ மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக எதையுமே யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நாட்டுப்பட்டு ரொம்ப நிறைய இருக்கும். அந்த மாதிரி அந்த கேரக்டரு. பாபு மாதிரி ஸ்லோவாக இருக்கணும். சாமியார் மாதிரி இவ்வளோ இது இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லோவாக வேணாம் ரமேஷ். அப்புறம் எல்லாமே ஸ்லோ. அட கடவுளே, ஏன்னா அந்த மாதிரி நம்ம சொன்னது வந்து ரமேஷுக்கு கொஞ்சம் புரியல. நான் நல்ல பிள்ளை பச்சை பிள்ளைன்றதோட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ரமேஷும் ஒரு ப்ரோக்ராமர் ஆகி தான் இந்த மாதிரிலாம் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் ஓகே. இல்லை அப்படின்னு இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கல்யாணம் கட்டணும் அப்படின்ற ஒரு இதே கிடையாது.
அப்படியே வற்புறுத்தினா என்ன பண்ணுவீங்க? சூசைட் பண்ணிக்குவேன், இல்லாட்டி எல்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணுவேன். கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன். ஏங்க அதை இப்படி சொல்றீங்க? அப்படிதான் சொல்லலாம். அதேன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து அப்படியே ஆசையாக இருக்கு. அது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வேணுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, அது போதுமா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு துணை வரப்போ உங்களை மறந்துடுவாங்க. சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. சரியா கேட்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. எப்போனாலும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவள்கிட்ட ஜூம் போடுவாரு. பிரபா சொல்றத மட்டும் கேளுங்க. யாரா இருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஒரு ஆள் வந்தா கண்டிப்பா ஃப்ரெண்டை மறந்துடுவாங்க. அதான் உண்மை. அதைத்தான் நானும் கண்டிப்பா நம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு 60 வயசு ஆனாலும் 10 வருஷம் கழிச்சு பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்காங்களான்னு. 60 வயசு ஐயோ இல்ல அவங்க செட்டில் ஆகும் 10 வருஷம். சாரி அறுபத்திலே போயிட்டு இருக்கேன். என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின்? வாங்க சுமதி சொல்லுங்க. நார்மலைஸ் பண்ணிருக்கீங்க. எங்க பொண்ணுங்கனா அதுதாங்க, வேற விஷயமே இல்லைங்க. அது எத்தனை தடவை கேட்டீங்க? எத்தனை தடவை கேட்டாலும் சளைக்காத ஒரே விஷயம் அதாங்க. வேற கொஸ்டின் அங்க எத்தனை தடவை இமேஜ் விமானத்தோட சவுண்ட் கேட்கணும். சரி கேளு. கேளு. என்னங்க சுமதி சொல்றப்போ எந்த கொஸ்டின் வர மாட்டேங்குது. எனக்கு தான் தெரியலையா? பிரபா கேளுங்க. பிரபா கேளுங்க. பிரபா சுமதிக்கு கொஸ்டின் கேளுங்க. யோசிச்சுட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ரமேஸ்வரி துப்பாதீங்க, ஓகேவா? ரமேஸ்வரி வாந்தி எடுத்துட்டா. இந்த மாதிரி என்னெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். ரமேஸ்வரி வாந்தி எடுத்துட்டா. ஐயோ நான் சவுண்ட் வரணும். ஐயோ சவுண்டு. தம்பி சுமதி அடுத்து வாந்தி எடுக்கிறடியா நிக்கிறியா? அதுக்கு நீதான் கிட்ட சொல்லு. அது சுமதி அடுத்து ரெடியா இருக்காங்க வாந்தி எடுக்க. அதுக்கு சுதாதான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட். இன்னும் 2 வருஷம். 2 வருஷம் ஒன்னே ஃபர்ஸ்ட் இயர். சரி அப்புறம் ரமேஸ்வரி தண்ணி குடிக்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னொரு நாள் கண்டிப்பா பிரபா கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு கூப்பிடல? கண்டிப்பா கூப்பிடுறேன். நீங்க தான் யாரு செந்தமிழ் கூப்பிட கூட வரல வீட்டுக்கு. வரல இல்ல சூழ்நிலைகள்ல என்னப்பா சூழ்நிலை. வந்துட்டு கூட உங்களால போக முடியல. நான் மட்டும் கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலிங்க. இப்பயே ஃபேமிலி ஆயிடுச்சு. ஐ மீன் ஃபேமிலின்னு சொன்னது வந்து எங்க அப்பா அம்மா எல்லாரையும் தாங்க சொல்றேன். நீ பேசு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு தம்பி. இவன் தான் எங்களுக்கு அப்பம் ஸ்பான்சர் பண்ண பையன். அப்பம் அப்பம் பேர் சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ரத்தீஷ். இவன் பேர் ரத்தீஷ். பிரபாவுக்கு இவன் வந்து சுமதி அத்தைன்னு கூப்பிட்டான், என்னைய சித்தின்னு கூப்பிட்டான், பிரபாவை சித்தின்னு கூப்பிட்டான். சித்தி உட்காரணுமா பாத்தியா? இந்த சித்தி உட்காரவா? அந்த சித்தி உட்கார. இந்த சித்தி உட்காரவா? அத்தையை கூப்பிடு. அத்தை மாமா குடிச்சிக்க மாமாயும் பிரேக். பாய். நான் பாய் சொல்றேன். பாய். நெக்ஸ்ட் பாப்போம். நான் பாய் சொல்லிட்டேன்ப்பா. நானும் சேர்ந்து